Have a blissful day, dear children. There is no substitute for hard work, so everyone must work hard to achieve success in life. Dear children, today in physics, in Unit 4, we'll learn about atomic number and mass number. Dear children, in Unit 4 atomic structure, we already saw about the subatomic particles. Subatomic particles are the particles present in an atom. Those are electron, protons and neutrons. And we saw what is proton, what is neutron and what is electron also. See, the positively charged particles which is present inside the nucleus is called proton. Positive charge க்கு பேரு proton, negative charge க்கு பேரு electron. அது orbita, negative charge வந்து orbita nucleus சுத்தி round revolve ஆயிட்டு இருக்கும். நியூட்ரான்ஸ்க்கு வந்து neutral charge எந்த சார்ஜுமே இல்லைனா அது நியூட்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. We already saw this and we also saw the number of proton. எவ்வளோ positive charge, 10 positive charge. proton வந்து Pன்னு represent பண்ணுவாங்க. P plus எவ்வளோ protons இருக்கோ அவ்வளோ electrons வந்து வெளியில் revolve ஆயிட்டு இருக்கும். ஸோ proton வந்து 10 இருக்குது அப்படின்னா இங்கே எலக்ட்ரானும் எவ்வளோ இருக்கும், E மைனஸ் எலக்ட்ரானும் 10 இருக்கும். ஸோ நம்மளோட டயக்ராமில் 1 2 3 4 5. ஸோ 5 protons இருக்குது. அப்போ எவ்வளோ electrons revolve ஆயிட்டு இருக்கும்? See, 1 2 3 4 5 electrons revolve ஆயிட்டு இருக்கு. Okay. Now we'll learn about, in today's class we'll learn about the atomic number and mass number. Atomic number na parunga, if all the elements present in made up of same subatomic particle, parunga namme ella elementum edala made ஆயிருக்குன்னு சொல்லுவோம், proton, neutron, electron. இது மூணால தான் subatomic particlesல தான் மேட் ஆயிருக்கு. சேம் சப்அட்டாமிக் பார்ட்டிக்கலால் தான் மேட் ஆயிருக்கு. அப்புறம் எப்படி ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, how is carbon atom and iron atom different? If everything is made up of same subatomic particle, then how are they different? So they investigated and discovered that the number of proton present inside the nucleus of an atom determines what element it is. ஸோ எதை வச்சு அவங்க இது ஹைட்ரஜன் ஆட்டம், இது வந்து ஹீலியம் ஆட்டம், இது வந்து ஆக்சிஜன் ஆட்டம் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க, இது கார்பன் ஆட்டம், இது அயன் ஆட்டம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ப்ரெசன்ட் இன்சைட் த நியூக்ளியஸ், எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கோ அதை வச்சு தான் இது வந்து கார்பன் ஆட்டம், இது வந்து அயன் ஆட்டம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த நியூக்ளியஸ் ஹேஸ் ஒன்லி ஒன் ப்ரோட்டான், ஒரே ஒரு ப்ரோட்டான் மட்டும் இருந்துச்சுன்னா, லுக் ஹியர், ஒன்லி ஒன் ப்ரோட்டான் மட்டும் நியூக்ளியஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, சச் ஆட்டம்ஸ் ஆர் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். அந்த மாதிரி இருக்கிற ஒரே ஒரு ப்ரோட்டான் இருக்கிறது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம். லிசன் கேர்ஃபுல்லி, ஹைட்ரஜனுக்கு மட்டும்தான் நியூட்ரான்ஸ் இருக்காது. ஒன்லி ஒன் விச் டஸ் நாட் ஹாவ் எனி நியூட்ரான்ஸ். பாருங்கள், என்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க நியூட்ரான்ஸ்க்கு. ஹைட்ரஜனுக்கு மட்டும் என் வந்து ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹைட்ரஜன் இஸ் த ஒன்லி ஆட்டம் விச் டஸ் நாட் ஹாவ் நியூட்ரான்ஸ் இன் இட். நியூக்ளியஸ்குள்ளே நியூட்ரான்ஸ் இருக்காது. ஸோ 8 ப்ரோட்டான்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, ஆக்சிஜன். பாருங்கள், 8 ப்ரோட்டான்ஸ் இருக்கா, அதனால் அதை ஆக்சிஜன் சொல்கிறாங்க. ஸோ எது வந்துட்டு ஒரு எலிமெண்ட்டை டிட்டர்மைன் பண்ணுது, இது இந்த எலிமெண்ட் தான், இது இந்த ஆட்டம் தான் அப்படின்னு எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா, எதை வச்சுனா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ரெசென்ட் இன் த நியூக்ளியஸ், எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. See, look here, now we'll learn about the atomic number. அதோட ரெப்ரசன்டேஷன் Z. அட்டாமிக் நம்பர் எதில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, Zன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. The number of protons or electrons in an atom is called the atomic number of an atom. Very easy kana, எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இருக்குது இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னது, அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர், இட் இஸ் a 2 mark, very important. It is represented by the letter Z. The number of electron or proton, ஒன்றா ப்ரோட்டான், எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அட்டாமிக் நம்பர். எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பேர் அட்டாமிக் நம்பர். இட் இஸ் ரெப்ரசென்ட் பை தி லெட்டர் Z. பிகாஸ் வி ஆல்ரெடி நோ ஏன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ஆர் எலக்ட்ரான்னு சொல்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ ப்ரோட்டான், 5 ப்ரோட்டான் இருந்துச்சுன்னா 5 எலக்ட்ரான்ஸ் வெளியில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் நம்பராக தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ அதனால தான் அட்டாமிக் நம்பர் இஸ் ரெப்ரசன்டட் இஸ் Z and it is equal to the number of proton or electron. If we know that the atomic number of an atom, நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு என்னென்ன தெரியும், எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் அந்த ஆட்டமில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். லுக் அட் த ஃபிகர், த நியூக்ளியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ஹேஸ் 1 ப்ரோட்டான். பாருங்கள், நியூக்ளியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ்க்கு எவ்வளோ ப்ரோட்டான் இருக்குது, 1 ப்ரோட்டான். எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது, 1 எலக்ட்ரான். It means that atomic number of hydrogen, atomic number Z ன்னு represent பண்ணுவாங்க. ஸோ ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு சொல்லுவாங்க, 1.
Z equal to 1 ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஹீலியம்க்கு எவ்வளோ ப்ரோட்டான் இருக்குது? 2 ப்ரோட்டான். அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும்? 2 எலக்ட்ரான் வெளியில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் என்னென்னு சொல்லுவாங்க? Z equal to 2. வெரி குட். இப்போ ஆக்சிஜனுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்னென்னு சொல்லுவீங்க, ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? Z equal to how much? ஸோ 8 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அதனால் 8 எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. So 8. Understood? See here, the helium atom, there are 2 protons in the nucleus and 2 electrons revolving in the orbit around the nucleus. So the atomic number of helium is 2. அதே மாதிரி now find the atomic structure of hydrogen. Oxygen is shown here. What is its atomic number? இங்கே உங்கள் புக்கில் நீங்கள் எழுதுறீங்க Z equal to ஆக்சிஜனுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ Z equal to 8ன்னு உங்கள் புக்கில் you should write it. Okay. So try yourself. This is also your book work. If the atomic number of carbon is, atomic number வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க, கார்பனோடது 6. What is the number of electrons revolving in its orbit? So Z equal to 6னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இல்லைனா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும்? Z minus equal to electrons, number of electrons equal to 6ன்னு எழுதணும். You should write full sentence, number of electrons equal to 6 அப்படின்னு ஃபுல்லாக ரைட் பண்ணும். Okay. See next, mass number. Now we'll learn about, we saw about atomic number. Atomic number na எவ்வளோ number of protons இருக்கு or எவ்வளோ number of electrons இருக்கு அப்படிங்கிறது தான் atomic number. இப்போ நம்ம பார்க்க போகிறது mass number. அதை வந்து ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், கன்ஃபியூஸ் பண்ணி எழுதிக்காதீங்க. அட்டாமிக் நம்பர் இசட்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், மாஸ் நம்பர் வந்து ஏ ஆர் அட்டாமிக் மாஸ். அது வந்து இன்னொரு நேமில் எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ். We have seen that the mass of the atom எதில் இருக்கும்? Concentrated in its nucleus center. நியூக்ளியஸ்குள்ளே தான் mass of an atomமே இருக்கும். எவ்வளோ மாஸோ, ஏன்னா எதுக்கு ரொம்ப வெயிட் ஜாஸ்தி? ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ்க்கு தான் வெயிட் ரொம்ப அதிகமாக, மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். We already saw. See, look at this picture. இந்த டேபுலேஷனில் பாருங்கள், மாஸ் வந்து யாருக்கு அதிகமாக இருக்குது? 10 power 27 தான் கிரேட்டஸ்ட், 10 power minus 31 விட. So mass of proton and mass of neutron is greater than mass of electron. So எல்லாவோட சார்ஜ் வந்து எதில், மாஸ் வந்து அதோட வெயிட், ஒரு ஆட்டமோட வெயிட் எதில் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ளே தான் நிறைய வெயிட் இருக்கும். எலக்ட்ரானுக்கும் அவ்வளோ வெயிட் இருக்காது. ஓகே. ஸோ மாஸ் எங்கே கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும்? நியூக்ளியஸில் அப்படின்னா எதையும் ஆட் பண்ணும், நான் ப்ரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் ஆட் பண்ணால் அதுதான் நம்மளோட அட்டாமிக் மாஸ். ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். A equal to P plus N. Number of protons and number of neutrons present in the nucleus. See, listen. We have seen that the mass of atom எங்கே இருக்கும்? Center, concentrated in its nucleus. From this we can get the mass number A. Mass number வந்து A represent பண்ணுவோம், is equal to the sum of number of proton plus number of neutrons in the nucleus. Nucleusக்குள்ளே என்னென்ன இருக்குது? Number of protons இருக்குது, number of neutrons இருக்குது. அது ரெண்டையும் ஆட் பண்ணால் அதுதான் நம்மளோட atomic mass or mass number. So A equal to P plus N. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. P for proton, N for neutron, A is the mass number. Okay. Lithium atom contains 3 protons and 4 neutrons. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லித்தியம் ஆட்டம்க்கு 3 ப்ரோட்டான் இருக்குது, 4 நியூட்ரான் இருக்குது. ஸோ லித்தியமோட மாஸ் நம்பர் என்ன? A equal to 3 plus 4, that is 7. In sodium atom, இப்போ சோடியம் ஆட்டம்க்கு நீங்கள் தான் ஃபைண்ட் பண்ணுறீங்க. 11 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, 12 நியூட்ரான்ஸ் இருக்குது. ஸோ சோடியமோட மாஸ் நம்பர் என்ன? A equal to 12 plus 11, that is equal to 23. So try yourself கேட்டிருக்காங்க. So this is also your book work. You should do it now. First one, why the atomic numbers and mass numbers are always whole numbers? ஏன் வந்து அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் எப்பயுமே ஃபுல் ஹோல் நம்பர்ஸாக இருக்குது? ஏன்னா அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் ஆர் த ஆட்டமோட சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். என்னென்ன சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்? ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ். அது எல்லாமே ஹோல் நம்பராக இருக்கிறதுனால அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் is whole number. Okay, this should be your answer. Second question பாருங்க. Sulfur atom contains 16 proton and 16 neutron. Calculate its atomic number and mass number. Atomic number Z ன்னு represent பண்ணுவோம். Atomic number ரொம்ப ஈஸி. என்னது? number of proton இல்லைன்னா number of electron. இங்கே proton கொடுத்துருக்காங்க, அதனால atomic number is 16. சல்ஃபரோட atomic number வந்து 16. mass numberனா P plus N. A equal to P plus N. Number of proton plus neutron. So number of proton plus neutron எவ்வளோ?
16 plus 16 that is equal to 32. So இந்த மாதிரி எழுதிக்கிறீங்க. Okay, I'll show you the answers later. Okay, see next one பாருங்க. While writing the symbol of element, its atomic number and mass number are also written. நம்ம ஒரு எலிமெண்ட்டுக்கு சிம்பிள் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக அதோட அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் ரெப்ரசென்ட் பண்ணி தான் எழுதணும். சிம்பிள் ஆஃப் ஹைட்ரஜன், கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ஆர் கிவன். ஹைட்ரஜனுக்கு வந்து 1 1. ஸோ கீழே இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்துட்டு இந்த 1 டினாமினேட்டர் மாதிரி கீழே இருக்கிற சப்ஸ்கிரிப்டில் இருக்கிறதுக்கு பேர் அட்டாமிக் நம்பர். மேலே எழுதிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மாஸ் நம்பர். ஸோ திஸ் இஸ் இசட் அண்ட் திஸ் இஸ் ஏ. ஓகே, அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். ஸோ 6 அட்டாமிக் நம்பர், கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, கார்பனோட மாஸ் நம்பர் 12. அதே மாதிரி ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, மாஸ் நம்பர் வந்து 16. So all the elements in the periodic table have the following combination of proton, electron and neutron. So periodic table இருக்கிற எல்லாத்துக்கும் proton, neutron ஓட electron combination இப்படி தான் இருக்கும். Say for example, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 6, 12. So எவ்வளோ protons இருக்கும்? Z equal to 6 அப்படின்னா number of proton இல்லைனா number of electron represent பண்ணுது. So 6 proton, 6 electron இருக்குது. இந்த 12ங்கிறது மாஸ் நம்பர் அப்படின்னா A ஈக்குவல் டு நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா A ஈக்குவல் டு P + N. ஓகே, A வந்துட்டு 12ன்னு கொடுத்துட்டாங்க, P வந்துட்டு 6, N வேணும் அப்படின்னா N ஈக்குவல் டு 12 - 6 தட் இஸ் ஈக்குவல் டு 6. அந்த மாதிரி தான் இந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை இந்த 12 இந்த மேலே எழுதியிருக்கிற அட்டாமிக் நம்பர்லேருந்து மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். கார்பனுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், பெர்லியமுக்கு வந்து 4 இருக்குது, 9 இருக்குது. ஸோ 9 - 4 = 5. அதனால தான் 5 நியூட்ரான்ஸ். 4 வந்துட்டு ப்ரோட்டான்ஸு, அதே 4 ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ நைட்ரஜனுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், எவ்வளோ ப்ரோட்டான் எவ்வளோ எலக்ட்ரான்? ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் சேமு, 7 7. 14ல் 7 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 7 நியூட்ரான்ஸ். ஸோ அந்த மாதிரி மைனஸ் பண்ணி எழுதிக்கணும். ஓகே, ஸோ 5 ப்ரோட்டான், போரான் பாருங்கள், 5 ப்ரோட்டான் 5 எலக்ட்ரான். எவ்வளோ நியூட்ரான் அப்படின்னா 11 - 5 = 6 நியூட்ரான். Understood how to find the neutrons? Okay, now we'll learn what is isotopes. Atom of element can have different number of neutrons. பாருங்க, ஒரு எலிமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஐசோடோப்ஸ். அகெயின் ஐ ரிப்பீட், an atom of an element can have different number of neutrons. Such atoms will have same atomic number. அதாவது அட்டாமிக் நம்பர் அப்படின்னா Z, சேம் அட்டாமிக் நம்பர், பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் A வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அட்டாமிக் நம்பர் கீழே எழுதுவோம் பாருங்கள், 1 1 1 எல்லாமே சேம். ஒரு ஆட்டம் ஆஃப் அன் எலமெண்ட், அந்த ஆட்டம் ஆஃப் எலமெண்ட்டுக்கு வந்து சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும், 1 1 1. Z எல்லாமே சேமாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், மாஸ் நம்பர் A வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1 இருக்கா, இங்கே 2 இருக்கா, இங்கே மேலே 3 இருக்கா. ஸோ டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஐசோடோப்ஸ். அகெயின் ஐ ரிப்பீட், ஆட்டம்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் having different number of neutrons. Number of neutrons மட்டும் மாறி இருக்கும். Such atom will have same atomic number but different mass number. Same atomic number, different mass number. These atoms are called isotopes. அந்த மாதிரி இருக்கிற ஆட்டம்க்கு பேர் ஐசோடோப்ஸ். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் மாறி இருக்கும் ஒரு எலிமெண்ட்டில், ஆனால் சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோடோப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் ஹேஸ் 3 ஐசோடோப்ஸ். ஹைட்ரஜனுக்கு வந்து என்னென்ன ஐசோடோப் அப்படின்னா, போர்ட்டியம், டியூட்ரியம். போர்ட்ரியம்க்கு 1 1, டியூட்ரியம்க்கு 1 2, ட்ரீட்டியம் அப்படிங்கிறது 1 3. ஓகே, இதுதான் ஹைட்ரஜன் ஆட்டமோட ஐசோடோப்ஸ். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் மாறி இருக்கும். ஐசோபார்ஸ் அப்படின்னா ஆட்டம்ஸ் தட் ஹாவ் சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் சேமாக தான் இருக்கும். 40 40. மாஸ் நம்பர் A வந்து சேமாக தான் இருக்கும், ஆனால் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு, அதாவது அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கால்சியம்க்கு வந்து 20 இருக்குது ப்ரோட்டான்ஸ், அதாவது அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 20 இருக்குது.
ஆர்கானுக்கு வந்து 18 தான் இருக்குது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அட்டாமிக் நம்பர். ஆனால் வந்து மாஸ் நம்பர் வந்துட்டு நியூக்ளியஸோட நம்பர் மாஸ் வந்துட்டு 40 ஈக்குவல் 40. மாஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா ஐசோபார்ஸ், மாஸ் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக பாஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கு அப்படின்னா அதுக்கு பேர் ஐசோடோப்ஸ். அகெயின் ஐ ரிப்பீட், மாஸ் நம்பர் சேம்னா ஐசோபார்ஸ், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் அப்படின்னா அதுக்கு பேர் ஐசோடோப்ஸ். Understood isobars and isotopes? Now look at the table given here. Here are some elements with the symbols atomic number, protons, neutrons and how to calculate the mass number they have given. Hydrogen ku parunga atomic number 1 அப்படினா number of protons electrons 1. So proton இதே number தான், electrons க்கு இதே number தான். அப்போ neutrons வந்து 0 ஏன்னா hydrogen க்கு neutron கிடையாது. So 1 plus 0 is 1. Number of mass number is 1. ஹீலியம்க்கு வந்து 2 அட்டாமிக், அதனால் நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் 2. அதே நியூட்ரான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் 2. ஸோ 2 + 2 4. ஸோ ஹியர் 13 + 14 that is equal to 27 மாஸ் நம்பர் அலுமினியம்க்கு. ஆக்சிஜனுக்கு 8 + 8 16 is the mass number. சோடியம்க்கு 11 + 12 23 is the mass number. So now we know how to calculate mass number. We know what is atomic number, mass number, and what are isotopes and what are isobars we also saw. This activity 3 till this you'll be writing in book work. Okay, activity 3 ரொம்ப important. Look at the picture carefully. All the pictures, hydrogen, helium எல்லா எலமெண்ட்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் சைடில் என்னென்ன பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. So first question, I am used for breathing. Without me you cannot live. Write my name and symbol. ஸோ ப்ரீத்திங்க்கு யூஸ் பண்ணும். எதிர் இல்லாமல் நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது. we need oxygen. It is very important element for breathing. ஸோ ஆக்சிஜன் எழுதணும். அதோட என்ன கேட்டிருக்காங்க, நேம் அண்ட் சிம்பிள். சிம்பிள் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க, நேம் இஸ் ஆக்சிஜன், யூ ஷுட் ரைட் ஆக்சிஜன் ஹியர். ஃபுல் நேம் ஆக்சிஜன் எழுதிட்டு அதோட சிம்பிள் எப்படி எழுதுவீங்க, 8 கீழே போடணும், அட்டாமிக் நம்பர் 16 மாஸ் நம்பர் மேலே எழுதணும். ஓகே, அண்டர்ஸ்டுட்? 0 8 16. It is used in filling balloons. It is a gas. Identify it. Write its mass number. ஸோ பலூனை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன கேஸ் யூஸ் பண்ணுவாங்க? பலூன் பிக்சர் எங்கே கொடுத்துருக்காங்க, ஹீலியம். ஹீலியமோட மாஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. மாஸ் நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள், அட்டாமிக் மாஸ்ன்னு இருக்கா 4. ஸோ யூ ஷுட் ரைட் ஹீலியம் அப்படின்னு இங்கே எழுதிட்டு யூ ஷுட் ரைட் மாஸ் நம்பர் ஹீலியம் அப்படின்னு ஃபுல்லாக எழுதிட்டு மாஸ் நம்பர் ஈக்குவல் டு, மாஸ் நம்பர் எதில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஏ ஈக்குவல் டு 4 அப்படின்னு எழுதிங்க மாஸ் நம்பர். ஓகே, வாட் இஸ் த எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் பனானா? பனானா பிக்சர் எங்கே இருக்குது பாருங்கள். வாட் இஸ் இட்ஸ் அட்டாமிக் நம்பர்? ஸோ பனானாவில் என்ன இருக்குது, பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம்னு எழுதுறீங்க. அதோட அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, இசட். அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிட்டு அட்டாமிக் நம்பர் எவ்வளோ, 19. So like this you will be writing. Okay, next one parunga, I am found in crackers. How many protons do I have? Crackers அப்படின்னா இங்கே பாருங்கள், பர்ஸ்ட் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்களா, பாஸ்பரஸ். ஸோ பாஸ்பரஸ்ன்னு எழுதுறீங்க, பாஸ்பரஸ்ன்னு எழுதுறீங்க. அதுக்கப்புறம் என்ன எழுதுறீங்க, எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் 15. ஃப்ரம் த டேபிள் யூ ஷுட் ரைட். ஓகே, number of protons is 15 அப்படின்னு எழுதிட்டு பாஸ்பரஸ் அப்படின்னு ஃபுல்லாக எழுதுறீங்க. I am the most valuable element. Find who am I? Can you say my mass number? mass number எவ்வளோ கேட்குறாங்க. ரொம்ப வேல்யூபிள் எலிமெண்ட், விலை மதிக்க முடியாத எலிமெண்ட் என்ன அப்படின்னா, see here என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்கள் புக்கில் பாருங்கள், டைமண்ட் இருக்கா. டைமண்ட் வந்து எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது, கார்பன். ஸோ கார்பனோட மாஸ் நம்பர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஷுட் ரைட் கார்பன், அதோட மாஸ் நம்பர் வந்துட்டு 12. ஸோ தட் வில் பி யோர் ஆன்சர். ஓகே, see listen here, this is also very important. Isotopes of an element share the same number of proton. Isotopesனா number of protons வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
அதனால அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லெட்ஸ் யூஸ் கார்பன் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். பாருங்கள், கார்பனோடக்கு ஐசோடோப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஹைட்ரஜனுக்கு தான் புக்கில் பார்த்தோம் ஐசோடோப்ஸ் என்னென்னு. இப்போ கார்பன் பார்க்குறோம். 3 ஐசோடோப்ஸ் ஆஃப் கார்பன் ஆர் ஃபவுண்ட் இன் நேச்சர். என்னென்னா கார்பன் 12, நியூட்ரான்ஸ் சேம், நியூட்ரான்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுதான் ஐசோடோப்ஸ். அப்போ நியூட்ரான்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன பேர்? ஏ மாஸ் நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் 12, mass number of carbon 13, carbon 14. இதெல்லாம் தான் ஐசோடோப்ஸ். 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. they have 6 protons. எல்லாத்துக்குமே 6 protons இருக்கும். ஆனால் நியூட்ரான்ஸ் மட்டும் 6, 7, 8ன்னு வேரி ஆகும் ரெஸ்பெக்டிவ்லி. this means that all 3 isotopes have different atomic masses. மாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கார்பன் 14 தான் இருக்கிறதுலையே ஹெவியஸ்டாமா, ரொம்ப மாஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் கார்பன் 14க்கு. பட் ஷேர் த சேம் அட்டாமிக் நம்பர். இப்போ கார்பன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்களா? 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 6 நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், 6 தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து மாஸ் நம்பர் வந்து கார்பன் 12, நம்ம பார்க்குற நார்மல் கார்பன் ஆட்டம். நெக்ஸ்ட் வந்து C7 13 அப்படி இருக்கும். சாரி, பட் தேர் நியூட்ரான்ஸ் 6 தான் இருக்கும். C6 மேலே 13ன்னு எழுதியிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 6 சேம் அட்டாமிக் நம்பர் 6 தான் இருக்கும், மேலே 14 இருக்கும். இந்த இது எல்லாமே கார்பனோட ஐசோடோப்ஸ்னால் மாஸ் நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 13, 12, 14 அப்படின்னு மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அட்டாமிக் நம்பர் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு 666 தான் இருக்கும். இதெல்லாம் தான் ஐசோடோப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கெமிக்கலி ஆல் 3 ஆர் இன்டிஸ்டிங்விஷபிள். கெமிக்கலாக பார்த்தீங்கன்னா இதில் எது வந்து இந்த 3மே டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது. கார்பன் 12, 13, 14 கண்டுபிடிக்கவே முடியாது, எல்லாம் சேமாகவே இருக்கும். பிகாஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஈச் ஆஃப் தீஸ் 3 ஐசோடோப்ஸ். ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கிறதுனால இது டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ த டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல். ஸோ ஐசோடோப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட ஐசோடோப்ஸ் வந்து எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும், ஐடென்டிக்கலாக தான் இருக்கும் கெமிக்கலி ஸ்பீக்கிங். பட் சம் ஐசோடோப்ஸ் ஹாவ் த எபிலிட்டி டு circumvent this rule by transforming it into another element entirely. ஆனால் ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. சில எலமெண்ட் வந்துட்டு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும், இன்னொரு எலமெண்ட்டாக மாறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்க பிக்சர் பாருங்கள். கார்பன் 12ஓடது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் வேரி ஆகும், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும். இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். ஸோ கார்பன் 12 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து ப்ளூ கலரில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க பாருங்கள். 6 ப்ரோட்டான்ஸ் வந்து 6, நியூட்ரான்ஸும் 6. இதில் வந்து ப்ரோட்டான் வந்து 6, கார்பன் 13ல் நியூட்ரான் வந்து 7, ப்ரோட்டான் வந்து 6, நியூட்ரான் வந்து 8. இது வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி. இது ரெண்டும் ஸ்டேபிளாக இருக்கும். 3 naturally occurring carbon isotopes இது. while each have the same number of proton and electron. ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் சேமாக தான் இருக்கும். ஆனால் எது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஐசோடோப்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஸோ டுடேஸ் ஹோம்ஒர்க் இஸ் டுடேஸ் சப்ஜெக்ட் நோட் ரைட்டிங் யூனிட் 4ன்னு எழுதிக்கிறீங்க. அவங்களோட லெசன் ஹெட்டிங் எழுதிக்கிறீங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். தென் யூ வில் பி ரைட்டிங் த புக் பேக் டாபிக்ஸ் 6 and 7. அதாவது ஷார்ட் ஆன்சர்ஸும் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸும் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் ரைட் பண்ணிக்கிறீங்க. ஆல்சோ கம்ப்ளீட் நான் இப்போ காமிச்ச எல்லா ஆக்டிவிட்டீஸும் ட்ரை டு ஆன்சர், ட்ரை யுவர் செல்ஃப் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸ்மால் ஆன்சர்லாம் பண்ணோம்ல, அதெல்லாமே நீங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கிறீங்க. தென் ஆல்சோ ரைட் த ஆக்டிவிட்டி 3 which I'll be discussing now. Okay, see, give very short answers. First question பாருங்க. Define an atom. Atom is the smallest particle of a chemical element that retains its chemical property. இது points to rememberல உங்கள் புக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு points to remember பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. An atom is the smallest particle of a chemical element that retains its chemical property. Name the subatomic particle. உங்களுக்கே தெரியும் subatomic particle என்னென்ன? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். Third question, what is atomic number? Atomic number என்ன? The number of electron இல்லைனா number of proton present in an atom is called the atomic number. Fourth question, இதெல்லாமே புக்கில் இருக்குது, கண்டுபிடிச்சி எழுதுங்க, இல்லைனா just write it. Okay. Fourth one, what is the characteristics of proton? Protonனா என்ன, அதோட characteristics என்னன்னு கேட்குறாங்க. Proton அப்படின்னு ஹெட்டிங் போட்டு, the proton is positively charged particle and it is located in the nucleus. Its positive charge
is of same magnitude as that of the electron's negative charge. ஸோ நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் ஆட பார்ட்டிக்கலுக்கு பேர் தான் ப்ரோட்டான். அதுக்கு வந்துட்டு மேக்னிடியூட் அப்படின்னா நம்பர். யாரோட நம்பர்? பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டானோட நம்பரும் எலக்ட்ரானோட நெகட்டிவ் சார்ஜுமே ஈக்குவலாக இருக்கும், சேமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ concentrate, write without spelling mistakes. Okay, fifth one, why neutrons are called neutral particles? Neutrons does not have any charge. Neutrons are neutral particles. Neutrons ku charge irukadu, so neutrons are called neutral particles. Adanal neutron neutral particle nu solranga. See this one, give short answer. Distinguish between isotopes and isobars. Isotopes na enna 2 points irukku. Atoms of same element having same atomic number but different mass number are called isotopes. Number of neutrons, isotopes na enna number of neutrons mattum vary agum. Appdi irundha adukku peru or element oda neutrons vary aachina protons same ah irukum, number of neutrons mattum maarichina adukku peru isotopes. Isobars na enna atoms that have the same mass number but different atomic number. Mass number same ah irukum, atomic number மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்கு பேர் ஐசோபார்ஸ். எக்ஸாம்பிள் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஹைட்ரஜன், டியூட்ரியம், ட்ரீட்டியம். இங்கே ஐசோபார்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கால்சியம், ஆர்கான். இந்த கால்சியம் ஆர்கான் இப்படி எழுதாதீங்க. We saw in the picture, no, wait, I'll show you. You write it like this. See, listen, isobarsக்கு எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த எக்ஸாம்பிளே எழுதிக்கோங்க. கால்சியம் 20 Ca40, ஆர்கான் 18 Ar40, இது தான் எழுதணும். அங்கே கொடுத்துருக்கிறத ரைட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ in this example don't write what is given here, write it as I shown before. கால்சியம் எழுதி கால்சியம் 40 ஆர்கான் 40 எழுதிக்கோங்க. கால்சியம் 20 40 அப்படின்னு போட்டுக்கோங்க, கமா ஆர்கான் வந்துட்டு ஏஆர் போட்டுட்டு இங்கே 18 40. ஸோ சேம் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர், அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எழுதணும் கண்டிப்பாக. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் ஐசோடோன்ஸ்? கிவ் ஒன் எக்ஸாம்பிள். ஐசோடோன்ஸ் ஆர் த ஆட்டம்ஸ் of different element having the same number of neutrons. Isotones na same number of neutrons irundhuchna adukku per isotones. For example, carbon 6 C612, boron 511 அப்படினா neutrons வந்து சேமாக தான் இருக்கும். I will show you in the periodic table. Isotones na என்ன நல்லா பார்த்துக்கோங்க. Isotones வந்துட்டு சேம் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் having same number of neutron. நியூட்ரானோட நம்பர் மட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோட்டோன். Okay, I'll show you in the picture in your book. See here, carbon and boron பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோடோன்ஸ். ஓகே, பாருங்கள், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 6 சேம் நியூட்ரான்ஸ் இருக்கணும். டிஃப்ரெண்ட் நியூட்ரான்ஸ்னால் ஐசோடோப்ஸு, சேம் நியூட்ரான்ஸ்னால் ஐசோட்டோன்ஸு. ஸோ ஐசோட்டோன்ஸ் கேட்குறாங்க. கார்பன் வந்துட்டு 6 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 12, மாஸ் நம்பர் 12 தானே. இது வந்து போரான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? போரான் வந்து கீழே வந்துட்டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் வந்து 5, மேலே வந்து 11 அட்டாமிக் மாஸ். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது? 6. அதே மாதிரி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? கார்பனுக்கு 6. அது மாதிரி சேம் நியூட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோட்டோன்ஸ். இப்போ வேறு ஏதாச்சும் ஐசோட்டோன்ஸ் பார்த்து சொல்லுங்கள், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், see, sodium and magnesium, number of neutrons 12 12. So same neutrons இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோட்டோன்ஸ். another example, sodium magnesium மாதிரியே calcium and potassium பாருங்கள், இது எல்லாத்துக்குமே சேம் நியூட்ரான்ஸ் இருக்கும். நியூட்ரான்ஸ் 20யா, நியூட்ரான் 20, நியூட்ரான் 20. ஸோ கால்சியம், பொட்டாசியம், ஆர்கான் இது எல்லாமே ஐசோட்டோன்ஸ். ஓகே, சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோட்டோன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சல்ஃபரும் பாஸ்பரஸும் நியூட்ரான் சேமாக 16 16 இருக்கா, அதெல்லாம் இதெல்லாமே என்னது? சல்ஃபரும் பாஸ்பரஸும் ஐசோட்டோன்ஸ். சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோட்டோன்ஸ். ஸோ கம்ப்ளீட்டட் வாட் இஸ் ஐசோட்டோன். சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோட்டோன்ஸ். கார்பன் 6 12, போரான் 5 11. இதில் எவ்வளோ நியூட்ரான்ஸ் வந்துட்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்துட்டு 6. ஸோ அது இங்கே எழுதலை, அதனால் இங்கே எழுதிக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்
டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்துட்டு ஈக்குவல் டு 6ன்னு எழுதிக்கோங்க இது ரெண்டுலேயுமே. ஓகே, சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்னால் ஐசோடோன்ஸ். லாஸ்ட் 2 questions. Differentiate mass number from the atomic number. Atomic number mass number ஓட difference கேட்குறாங்க. Atomic number தான் என்ன? Number of electron இல்லைனா proton in an atom is called the atomic number of an atom. It is represented by the letter Z. Mass number na equal sum of proton and neutron inside the nucleus is called the mass number. It is represented by A. 4th question ரொம்ப easy. நல்லா carefully listen பண்ணிக்கோங்க. The atomic number of an element is 9. Atomic number வந்து 9. Atomic number நாவே நம்மளுக்கு தெரியும் number of proton இல்லைனா, so number of proton இல்லைனா number of electron equal to 9. the atomic number Z. நியூட்ரான்ஸ் வந்துட்டு 10. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்துட்டு 10ன்னு கொடுத்துட்டாங்க. அதோட என்ன எலமெண்ட்டு அது பீரியாடிக் டேபிளிலேருந்து உங்களோட டேபிள் இருக்கிற புக்கில் அந்த டேபிள்லேருந்து இது என்ன எலமெண்ட்டுன்னு கால்குலேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் இட்ஸ் மாஸ் நம்பர், அதோட மாஸ் நம்பர் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அட்டாமிக் நம்பர் 9ன்னு எழுதிக்கலாம். மாஸ் நம்பர் வந்துட்டு n ப்ளஸ் நியூட்ரான் ப்ளஸ் ப்ரோட்டான், அதாவது 10. நியூட்ரான் வந்து 10 கொடுத்துட்டாங்க. 10 + 9 தட் இஸ் ஈக்குவல் டு 19. ஸோ மாஸ் நம்பர் 19, Z equal to 9, number of proton and electron equal to 9. இந்த மாதிரி 9 9 இருக்கணும். ப்ளஸ் மாஸ் நம்பர் 19 இருக்கிற எலமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். we'll go find. கீழே 9 மேலே 19ன்னு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட் fluorine. we'll go find that element from the table. Till this you will be writing in your subject note. See the fluorine in the table. protonsum electronsum 9, protonsum electronsum 9, atomic mass வந்து 19. ஸோ இதெல்லாம் இருக்கிற ஒரே எலமெண்ட் வந்துட்டு fluorine. we found out like this only we should find. okay, till this you will be writing in the subject note. see the try yourself. நான் புக்கில் படித்து காமிச்ச அந்த try yourself ஓட ஆன்சர்ஸு. if the atomic number of carbon is equal to 6 அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஆல்சோ 6. why are atomic number, mass number are always whole numbers? இதெல்லாம் உங்கள் புக்கில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் இல்லைன்னா stick a paper and then write. okay, the atomic number and mass number represent the number of subatomic particles. subatomic particle எப்பயுமே ஹோல் நம்பரில் தான் இருக்கும். so they are always whole numbers. செகண்ட் ஒன் வந்துட்டு சல்ஃபர் ஆட்டம்க்கு வந்து 16 ப்ரோட்டான் இருக்குது, 16 நியூட்ரான் இருக்குது. அதோட அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் வந்துட்டு தான் அட்டாமிக் நம்பர். ஸோ 16ங்க டைரெக்டாக எழுதலாம். அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் டு 16 டைரெக்டாக எழுதிடலாம். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 16 கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாஸ் நம்பர் வந்துட்டு ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், தட் இஸ் 16 + 16 டைரெக்டாக 32ன்னு எழுதாதீங்க. 16 + 16 that is equal to 32 அப்படின்னு ரைட் பண்ணுறீங்க. ஓகே, அப்சர்வ் த டேபிள் கிவன் அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர். நம்ம யூஸ் ஃபார் ப்ரீத்திங் ஆல்ரெடி ஐ செட் ஆக்சிஜன் எழுதிட்டு ஓ போட்டுட்டு இங்கே இருக்க மாதிரி ஆக்சிஜன் எழுதிட்டு 8 போட்டுட்டு 16 அந்த மாதிரி போடுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் பலூன். பலூனில் ஃபில் பண்ணுறது ஹீலியம், அதோட மாஸ் நம்பர் 4. நெக்ஸ்ட்டு பனானாவில் இருக்கிறது பொட்டாசியம், அதோட அட்டாமிக் நம்பர் 19. கிராக்கர்ஸில் யூஸ் பண்ணுறது பாஸ்பரஸ், அதோட ப்ரோட்டான்ஸ் வந்து 15. மோஸ்ட் வேல்யூபிள் எலிமெண்ட் வந்து கார்பன், அதோட மாஸ் நம்பர் வந்து 12. till this you will be completing in book work and as well as in the subject note. okay, thank you for today's session.